ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் டுட்டோரியல்ல பிடிஎஃப்ல இருக்கிற இமேஜ் வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்து பிடிஎஃப்ல இருக்க டெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னு பார்த்திருப்போம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூட்டி வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு பைத்தான்ல ஹேண்டில் பண்ணணும்னா வந்துட்டு நம்ம எந்த மாடியூல் வந்து யூஸ் பண்ணாங்க பிஒய்பிடிஎஃப் மாடியூல் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்துப்போம். ஸோ நான் திருப்பி வந்து காமிக்கிறேன். பிப் இன்ஸ்டால் py-pdf2 என்டர் கொடுங்க. இன்ஸ்டால் வந்து ஆயிடும். ஓகேங்களா? இன்ஸ்டலேஷன் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் py-pdf2. இப்போ வந்துட்டு எந்த பிடிஎஃபோ அதை வந்து நம்ம வந்து லொகேஷன் இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன். இந்த பிடிஎஃபோட லொகேஷன் வந்து இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரீட் பைனரி மோட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்க வந்து நான் லொகேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லொகேஷன் இருக்க மொபைல் நோட்ஸ் டாட் பிடிஎஃப் இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஸோ ரீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் ரீடர் ஈக்குவல் டு இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிஒய்பிடிஎஃப் டாட் பிடிஎஃப் ரீடர். ஸோ பிடிஎஃப் ரீடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த பிடிஎஃப் ரீட் பண்ணுங்க, இந்த ஃபைல் லொகேஷன் இருக்கிற பிடிஎஃப் வந்து நம்ம ரீட் பண்ணணும். இதை நம்ம ரீட் பண்ணோம். ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பிடிஎஃப் ரீடர்ல இந்த ஃபைல் இந்த லொகேஷன் இருக்க ஃபைல வந்துட்டு நம்ம வந்து ரீட் பண்றோம். ஸோ இப்போ ரீட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேஜஸ் எத்தனை பேஜஸ் இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்ட்டு கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் பேஜஸ் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, லென்த் ஆஃப் இந்த பிடிஎஃப் ரீடர் இருக்கு இல்லையா, பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜஸ். ஸோ இதில் எவ்வளோ பேஜஸ் இருக்கு அதோட லென்த் தான் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, இதுதான் வந்துட்டு அந்த பிடிஎஃப் ஃபைல் மொபைல் நோட்ஸ் டாட் பிடிஎஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் இருக்கு, இமேஜஸும் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்க 2 பேஜஸ் இருக்கு. ஓகே, 3 இமேஜஸ் இருக்குங்க, 2 பேஜஸ் இருக்கு. இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபைல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிரிண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரன் பண்றேங்க. ஸோ இங்க பாருங்க, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் என்னங்க 2ன்னு வந்திருக்கு. ஸோ 2 பேஜஸ் நம்மளுக்கு இருக்கு பிடிஎஃப்ல. ஸோ நம்ம பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணிட்டோம். ஸோ ஈஸி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இமேஜ் வேல்யூன்னு கொடுத்துட்டு இப்போ பிடிஎஃப் ரீடர் இருக்கு இல்லைங்களா, பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜஸ்ல வந்துட்டு இப்போ நம்ம 0 கொடுக்கலாம். ஸோ இப்போ பிடிஎஃப்ல வந்துட்டு 2 பேஜஸ் இருக்கு. இந்த பிடிஎஃப்ல 1 2 2 பேஜஸ் இருக்கு. ஸோ இதுல பிடிஎஃப் பேஜஸ் வந்து 0 1 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து 0th பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். 0th பேஜ்ல இருக்க டாட் இமேஜஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இமேஜ் வேல்யூல நம்ம இதை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்போ 0th பேஜ்ல இருக்கிற இமேஜஸ் வந்துட்டு இமேஜ் வேல்யூல இருக்கு. ஓகே, பாருங்க இமேஜ் டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை நான் பிரிண்ட் கொடுக்குறேன். நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, ரன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க நம்மளுக்கு லிஸ்ட்ல வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபைல் இருக்கு, நேம் இமேஜ் 1 டாட் ஜேபிஜே ஒரு இமேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் பாருங்க, நேம் ஈக்குவல் டு இமேஜ் 2 வந்திருக்கு. ஸோ இப்போ பேஜ் 0ல 2 இமேஜ் இருக்கு. நான் பிடிஎஃப் காமிச்சேன் இல்லைங்களா, டோட்டலா 3 இமேஜஸ் இருந்துச்சு. இமேஜ் வேல்யூ 0 பேஜ்ல இருக்கிற இமேஜஸ் வந்துட்டு 2 இமேஜ் இருக்கு. இமேஜ் 1 இமேஜ் 2ன்னு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் 2 இமேஜ் இருந்துச்சு, இமேஜ் 1 இமேஜ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து 2 இமேஜ் இருக்கு, அதாவது பேஜ் 0ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியா இருக்கிறதுக்கு இங்க பாருங்க ஃபைல் நேம், ஃபர்ஸ்ட் நம்ம நேம் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபைல் நேம்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு இங்க பாருங்க இமேஜ் வேல்யூ. ஸோ இதுல தான் வந்துட்டு பேஜ் 0ல இருக்க இமேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபைல் நேம்ல இமேஜ் வேல்யூ இதுல இருக்கிற 0, இப்போ 2 இமேஜ் இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுல இருக்கிற இமேஜ் வேல்யூல 2 இமேஜ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுக்கிறேன், 0 எடுத்துக்கிறேன். டாட் நேம். ஸோ அதோட நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபைல் டேட்டா நான் எடுத்துக்கிறேன். ஃபைல் டேட்டா இமேஜ் வேல்யூல 2 இமேஜ் இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லூப் போட்டு எழுதிக்கலாம். டாட் டேட்டா. ஸோ இப்போ நேம் டேட்டா செப்பரேட்டா எழுதிருக்கேன். எதுக்குன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபைல்ல வந்துட்டு
ஓப்பன் பண்ணி ஒரு ரைட் பண்ண போறோம். இந்த ஃபைல் நேம்லயே இந்த ஃபைல் டேட்டாவை ரைட் பண்ணி அந்த இமேஜ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஃபைல் நேம்ல வந்துட்டு இமேஜ் வேல்யூ 0. இதுல 2 இமேஜ் இருந்துச்சு பேஜ் 0ல. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இமேஜோட நேம் வந்து ஃபைல் நேம்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இமேஜோட டேட்டா வந்து ஃபைல் டேட்டா கொடுத்துருக்கேன். செப்பரேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம ரைட் பண்ண போறோம். நம்ம ஒரு இமேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லூப் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஈஸியா புரியும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன். வித் ஓப்பன் கொடுங்க. வித் ஓப்பன் கொடுத்துட்டு இங்க ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். வித் ஓப்பன் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுங்க. நம்ம வந்துட்டு WB கொடுக்கணும். ரைட் பைனரி மோட் நம்ம கொடுக்கணும். ஆஸ் ஃபைலா நம்ம வந்து ரூட் பண்ண போறோம். ஸோ எதை நம்ம ரூட் பண்ணுங்க? ஃபைல் டாட் ரைட். இந்த ஃபைல் டேட்டா வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஃபைல் டேட்டா புரியுதுங்களா? இப்போ ஃபைல் நேம். ஸோ இப்போ ஃபைல் நேம் என்னங்க? image1. ஸோ image1ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு அதுல வந்து இந்த ஃபைலோட டேட்டா வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் குள்ளேயே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைல் நேம் வந்து கிரியேட் ஆகும். நான் வந்து காமிக்கிறேன் ரன் பண்ணிட்டு. ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ரன் பண்றேங்க. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2 பேஜஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? இமேஜ் வேல்யூ image1 image2 இருக்கு பேஜ் 0ல. இப்போ நம்ம image1ன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும். பாருங்க image1 இருக்கு. ஸோ அதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க இந்த பிடிஎஃப் இருக்கிற ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ரைட் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? அந்த இமேஜ் நேம் image1 வந்திருக்கு. ஸோ ஃபைல் ஓட நேம் கொடுத்தோம் இல்லையா? ஃபைல் நேம் வந்துட்டு இந்த image1 இருந்தது. ஸோ அதோட டேட்டா என்னங்க? நம்ம அதில் ரைட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபைல் 1ல. இப்போ நம்ம பேஜ் 0ல இருக்கிற ஒரு இமேஜ் தான் நம்ம எடுத்தோம். ஏன்னா வேல்யூ 0 எடுத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 பேஜ் இருக்கு. அதுலயே வந்துட்டு ஒரு பேஜ்லயே வந்துட்டு நிறைய இமேஜஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம இதே கான்செப்ட் தான் ஃபார் லூப்ல வந்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் ரீடர்ல நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிறோம். அதுல டாட் இமேஜஸ் கொடுத்து நம்ம இமேஜஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதாவது பேஜ் 0ல எவ்வளவு இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம். நேம் டேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்குன்னா நம்ம ஃபைல்ல வந்துட்டு நம்ம இப்படி எடுக்கிறதுக்காக அந்த ஃபைல் நேம்லயே அந்த இமேஜோட நேம்லயே ஃபைல் நேம்லயே வந்துட்டு நம்ம வந்து ரைட் பண்றோம் ஃபைல்ல இந்த ஃபைலோட டேட்டாவை. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ ஃபார் லூப் எழுதுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ்னு கொடுக்குறேன். பேஜ் இன் நாம ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும். என்ன ரேஞ்ச்? நம்பர் ஆஃப் பேஜஸ். ஈஸி தான். இங்க பாருங்க, இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார் பேஜ் இன் எந்த ரேஞ்சில் நம்ம செக் பண்ணுங்க? நம்பர் ஆஃப் பேஜஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் இந்த பிடிஎஃப்ல எவ்வளவு பேஜஸ் இருக்கோ அது கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் ரேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் பேஜஸ்ல நம்ம என்ன கொடுக்கணுங்க? பர்டிகுலர் பேஜ் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்டிகுலர் பேஜ் ஒவ்வொரு பேஜும், அதாவது அது நேமுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். பர்டிகுலர் பேஜ் அண்டர்ஸ்கோர் ரீடர்ல நம்ம வந்து ரீட் பண்றோம் இல்லையா? டாட் பேஜஸ். இதுல வந்துட்டு நம்ம வந்து பேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? ஃபார் பேஜ் இந்த ரேஞ்சில் பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜஸ் இங்க பேஜ் 0 1 கொடுத்தோம்னா இப்போ வந்து ஃபார் பேஜ் இந்த ரேஞ்ச் ஃபுல்லா நம்ம வந்து செக் பண்ணும். ஸோ இது ஒரு ஃபார் லூப். இது பேஜ் வைஸ். இதுல வந்து நம்ம வந்துட்டு இப்போ இமேஜ் கொடுக்கணும். ஃபார் இமேஜ் இன் particular page. So for image in particular page dot images. ஏன்னா வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பிடிஎஃப் ரீட் பண்றோங்க. அது வந்து பிடிஎஃப் ரீடர். அதுல பேஜ் 0ல டாட் இமேஜ் வந்து இமேஜ் இல்லையா? ஸோ இந்த டாட் பேஜஸ்ல இங்க 0 1 பதிலாக தான் இங்க வந்து நம்ம பேஜ் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ இதுல நம்ம இந்த பர்டிகுலர் பேஜ்ல டாட் இமேஜஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபார் லூப். நெக்ஸ்ட் ஃபார் லூப். ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பேஜ் கமா இமேஜ் ரெண்டுமே வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க, நான் ரன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க லிஸ்ட் மாதிரி வந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்டோட அவுட்புட் இமேஜோட வேல்யூ. நெக்ஸ்ட் இங்க ஃபார் லூப்ல வந்து நம்ம செப்பரேட்டா வந்து பாருங்க. ஸோ ஃபார் பேஜ் இன் இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ்ல பர்டிகுலர் பேஜஸ்ல வந்துருக்கு இல்லையா? இப்போ பேஜ் 0ல நம்மளுக்கு வந்துட்டு இமேஜ் 1 இருக்கு. பேஜ் 0ல இமேஜ் 2 இருக்கு. 2 இமேஜ் இருக்கு.
பேஜ் நம்பர் 1ல பாருங்க இன்னொரு இமேஜ் இருக்கு. ஸோ நேம் வந்து ஒண்ணும் இல்ல. இமேஜ் 1ன்னே இருக்கு. பட் பாத்தீங்கன்னா டேட்டா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இது வேற இமேஜ், இது வேற இமேஜ். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா வந்து பேஜ் 0ல 2 இமேஜ் இருக்கு. பேஜ் 1ல ஒரு இமேஜ் இருக்கு. இந்த ஃபார் லூப் மூலமா டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இதோ ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு இமேஜும் நம்மளுக்கு வருது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சேம் கான்செப்ட் தான். இதுல வந்துட்டு ஃபைல் நேமும் டேட்டா செப்பரேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் இல்லையா? கன்வீனியன்ட்க்கு. ஸோ அதே மாதிரி இப்ப வந்துட்டு நம்ம கன்வீனியன்ட்லி ஸ்டோர் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க. ஃபைல் நேம். ஃபைல் நேம் ஒண்ணும் இல்லைங்க. இமேஜ் டாட் நேம். ஸோ இங்க இமேஜ் இருக்குங்க. இமேஜ் டாட் நேம். ஃபைல் டேட்டா வந்துட்டு இமேஜ் டாட் டேட்டா. ஸோ நம்ம ஃபைல்ல ஈஸியா ரைட் பண்றதுக்காக இப்ப சேம் வித் ஓப்பன் அந்த ஃபைல் நேம்லயே வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு ரைட் பைனரி மோட் கொடுக்கணும். ஆஸ் ஃபைலா கொடுக்க போறோம். இதுல வந்துட்டு ஃபைல் டாட் ரைட் ஃபைல் டேட்டா வந்து நம்ம ரைட் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ சேம் தான். இங்க வந்துட்டு ஒரு இமேஜுக்கு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம லூப்ல வந்து ஜஸ்ட் லூப்ல வந்துட்டு ஃபுல்லா பார்க்க போறோம். நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க. இது வந்துட்டு ஒரு 0 பேஜுக்கு பார்த்தோம். இப்போ வந்துட்டு இது ஃபார் லூப்ல வந்து ஃபுல்லா பார்த்துருக்கோம். இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இமேஜ் 1 இமேஜ் 2 ஸோ 2 தான் வந்திருக்கு. நான் வந்து ரீசன் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. தேர்ட் இமேஜோட நேமும் வந்துட்டு இமேஜ் 1 அதனால அது ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க இப்போ இமேஜ் 1 ஓபன் பாருங்க. இப்போ இமேஜ் 1 பாருங்க வேற மொபைல் வந்திருக்கு. இது தேர்டோடது ஓவர் ரைட் ஆயிருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் நம்மளுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இமேஜ் 1 இமேஜ் 2 நான் பிடிஎஃப் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு டைம் பாருங்க. இங்க ஒண்ணும் இல்ல இமேஜ் 1 இமேஜ் 2 இது இமேஜ் 1ன்னு வந்திருக்கு இல்லையா? அந்த தேர்ட் கலர் வந்து எல்லோ கலர்ல இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ அது வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அதாவது ஓவர் ரைட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப இமேஜ் 2 பாருங்க கரெக்டா வந்திருக்கு. இமேஜ் 1 வந்துட்டு அது ஓவர் ரைட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இதோட நேமும் வந்துட்டு இமேஜ் 1. சோ நான் பிடிஎஃப் காமிக்கிறேங்க பாருங்க. அதனால அது ஓவர் ரைட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? சோ ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.